என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு ஒளிவட்டம் அப்படின்னு எனக்கே இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது முகத்தை பார்க்கும்போது தோணுது. எல்லாம் இந்த சூரிய பகவானோட தரிசனத்தால தான். ஏன்னா 6 மாசம் ஆகுதுங்க இவரை பார்த்து. இந்த மாதிரி வந்து ஜாக்கெட் எல்லாம் போடாம கேஷுவலா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஸ்லிப்பரை போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுங்களா? சுமார் ஒரு 6 மாசமா காத்திருந்து காத்திருந்து கிடைக்கிற ஒளியாச்சே, சும்மா விட்டுருவோமா நம்ம? என் வாழ்க்கையில வெயில பார்த்து இவ்ளோ ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சதே இல்லைங்க. இந்த வின்டர்ல வாங்கின அடி அப்படி. வின்டர் அடிச்ச அடிக்கு இந்த சூரிய பகவான் வெளியே வந்ததும் தெய்வமே வந்துட்டியா அப்படின்னு ஓடி போய் நின்னுட்டோம். இன்னைக்கு காலையில இருந்தே எங்க வீட்டுல இத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். அதாவது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கு. அடடா இன்னைக்கு டெம்பரேச்சர் செம்மையா இருக்குன்றது ஒரு செலிப்ரேஷன் எங்களுக்குலாம். நாட்டுல அவனுக்கு என்னென்னமோ பிரச்சனை இருக்கு, இந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை பத்தியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா என்ன பண்றது, எங்க நிலைமை அப்படி. சொல்லித்தானே ஆகணும், கொண்டாடித்தானே ஆகணும். இந்த ஒரு அருமையான டெம்பரேச்சர் இருக்கிறனால செலிப்ரேட் பண்ணலன்னா எப்படி? அதை செலிப்ரேட் பண்ற விதமா இன்னைக்கு நம்ம வீட்டுல ஸ்பெஷலா வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் சில்லி சிக்கன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணி சாப்பிடலாமேன்னு இந்த மெனு பண்ண அப்படின்னு சொன்னா நம்பவா போறீங்க? நேத்து சண்டே அதுமா வெஜிடேரியன் சாப்பிட்டவங்க, சமைக்கவே இல்லை. சரி இன்னைக்கும் கறிசோறு போடலன்னா வீட்டுல எல்லார் தலையும் தொங்கிரும். அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த மெனு. நல்லா சுட சுட சூரிய ஒளி, சுட சுட சிக்கன் பிரியாணியோட சில்லி சிக்கன், அப்புறம் என்ன ஒரே என்ஜாய் தான்.